பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் சங்கீதங்களின் புஸ்தகம் சங்கீதங்கள் 140 முதல் 143 சங்கீதம் வரைக்கும் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வவல்லமையுள்ள தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. இந்த தாவீதின் சங்கீதங்களிலே 140வது சங்கீதத்திலே பொல்லாத மனிதனுக்கு தப்புவிக்கும்படி, கொடுமையுள்ளவர்களுக்கு விலக்கி காத்து கொள்ளும்படி, இதோ துன்மார்க்குடைய கைகளுக்கு நீங்களாக்கும்படி, அகங்காரிகள் வைத்திருக்கிறதான கண்ணிகளுக்கும் கயிறுகளையும் கர்த்ததாமே அவர்களை காப்பாற்றும்படி வழிவரங்களிலே வலை விரித்து வைத்திருக்கிறார்கள், சுருக்குள்ள வைக்கிறார்கள். தேவனாயத்தை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறதான தாவீதை இங்கே பார்க்கிறோம். இதோ சர்ப்பத்தை போல தங்கள் நாவை கூர்மையாக்கி அவர் உதடுகளின் கீழே விரியன் பாம்பின் விஷம் இருக்கிறது என்று சொல்லி விஷம் நிறைந்த ஜனங்கள் இதோ அவர்களிடமிருந்து சர்வவல்லமையுள்ள தேவன் காப்பாற்றும்படி, சிறுமையானவனின் வழக்கையும் எளியவர்களின் நியாயத்தையும் கர்த்தர் விசாரிப்பார் என்று அறிந்திருக்கிறேன். தாவீது தேவன் மீது நம்பிக்கையுள்ள ஒரு மனிதன். ஒருவேளை தாவீது போல நாமும் ஒரு சிறுமைப்பட்ட நிலைமையில் இருக்கலாம், எளியவர்களாக இருக்கலாம். ஆனாலும் எளியவர்கள் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. சிறுமைப்பட்டவனுக்கு தேவனே அடைக்கலமாயிருக்கிறார். சிறுமையான வழக்கை, எளியவர்களுடைய நியாயத்தை கர்த்தர் விசாரிப்பார். இதே விசுவாசம் நமக்கும் இருந்தால் நாமும் கூட துன்மார்க்குடைய கைகளுக்கு, அக்கிரமக்காரருடைய கைகளுக்கு, பொல்லாதவருடைய கைகளுக்கு விலக்கி தேவனாய் நம்மை ரட்சிப்பார், நம்மை நடத்துவார். நமக்காக உன்னை தேவன் யுத்தம் பண்ணுவார். 141வது சங்கீதத்திலும் தொடர்ந்து சத்துருக்கள் வைத்திருக்கிறதான கண்ணிகளுக்கும் சிக்கிகளுக்கும் விலக்கி காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி தொடர்ந்து தாவீது விண்ணப்பம் பண்ணுகிறதை குறித்து பார்க்கிறோம். கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், என்னிடத்துக்கு வர தீவிரியும். உம்மை நோக்கி கூப்பிடுகையில் என் சத்தத்திற்கு செவி கொடும். என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூபமாகவும் கையெடுப்பு அந்திபலியாகவும் இருக்க கடவுது என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்திலே தன் விண்ணப்பங்களை கொண்டு செல்கிறதான தாவீது. அதுவே தாவீதுக்கு ஜெயமாகவும் இருந்தது. நாம் நேரடியாக சத்துருக்களோடு, எதிரிகளோடு, பொல்லாத மனிதரோடு, அக்கிரமக்காரரோடு போரிடாதபடிக்கு தேவ சமூகத்தில் எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுக்கும்போது தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள். ஜெயம் கர்த்தருடையது. கர்த்தர் தாமே நமக்கு ஜெயத்தை அருள்வார். அவர் நாம் யெகோவா நிஸ்ஸி, தன் பிள்ளைகளுக்காக ஜெயத்தை அருளுகிறவர். தாவீதுக்கு ஜெயத்தை அருளுகிறவர், நமக்கும் ஜெயத்தை அருள்வார். தொடர்ந்து 142வது சங்கீதத்தில் தாவீது கெபியில் இருக்கும் பொழுது பண்ணினதான விண்ணப்பம் அப்படியே இந்த சங்கீதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தரை நோக்கி அபயமிட்டு கெபியிலிருந்து தாவீதுடைய சத்தம் எழும்புகிறது. அவருக்கு முன்பாக என் சஞ்சலத்தை ஊற்றுகிறேன், அவருக்கு முன்பாக நெருக்கத்தை அறிக்கையிடுகிறேன். ஆம், சிறையிருப்பை மாற்றும்படி சர்வவல்லமையுள்ள தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவார். தேவன் நம்மை கண்ணோக்கி பார்க்கிற தேவனாக இருக்கிறார். நம்மை நோக்கி கூப்பிட யாவருக்கும் உண்மையாய் சமீபமாய் வருகிற கர்த்தர். ஆம், இந்த தாவீது உமது நாமத்தை நான் துதிக்கும்படி என் ஆத்மாவை காவலுக்கு நீங்களாக்கிவிடும். நீ தயவு செய்யும்போது நீதிமானை சூழ்ந்து கொள்ளுவார்கள் என்று சொல்லி தாவீது தேவனை துதித்து ஆண்டோடைய சமூகத்தில் விண்ணப்பங்களை கொண்டு செல்கிறதான தாவீது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 143வது சங்கீதத்திலும் தொடர்ந்து இங்கே விண்ணப்பத்தை தேவ சமூகத்தில் ஏறெடுக்கிறதான காரியத்தை படிக்கும். சத்துரின் ஆத்மாவை தொடர்ந்து என் பிராணனை தரையோடு நசுக்கி வெகு காலத்துக்கு முன் மரித்தவர் போல் இருளில் இருக்க பண்ணுகிறான். ஆனால் தேவனும் நமக்கு வெளிச்சமாக இருக்கிறவர். சத்துடைய எல்லா காரியங்களுக்கும் விலக்கி காத்துக்கொள்கிறவர். ஆம், பூர்வ நாட்களை நினைக்கிறேன், உங்கள் செய்கைகளெல்லாம் தியானிக்கிறேன், உங்கள் கரத்தின் கிரியைகளை யோசிக்கிறேன். தேவனுடைய வல்லமையின் கரம் அது நம்மை பாதுகாக்கும். ஆம், சத்துடைய எல்லா கிரியைகளுக்கும் விலக்கி காத்துக்கொள். சத்துடைய கிரியைகளுக்கு தாவீதை சவுல் ராஜாவுடைய கைக்கோ இந்த அங்கே இருக்கிற போர் சேவர்கள் இராணுவத்தின் கைக்கோ ஒப்பு கொடுக்கவில்லை. அதே போல் அப்சலோம் தாவீதை கொல்ல வரும் பொழுது
தாவீதை அப்சலோமின் கையிலே ஒப்புக் கொடுக்கவில்லை. அவர்கள்தான் முடிவு பரிதாபமாகி போனார்கள். ஆனால் தாவீது அவன் தீர்க்காயுசுடையவனாயிருந்தான். தாவீதின் திறவுகளை உடையவர் இன்றைக்கு நம்மோடு சொல்லுகிறார். நாம் தேவ சமூகத்தில் வரும் பொழுது, தேவ சமூகத்தில் நமது விண்ணப்பங்கள் ஏறெடுக்கும் பொழுது அவர் யுத்தங்களை நடத்துவார், ஜெயத்தை நமக்கு தருவார். ஆம், நமக்கு எதிராக செயல்படுதான அந்தகார கிரியைகளெல்லாம் செயலற்று போகும்படி தேவன் மகிமையான காரியங்களை செய்வார். ஒரே பற்றிக்கொள்வோம், ஜெயம் எடுப்போம். யெகோவா நிசி நமக்கு ஜெயக்கொடியானவர் நடத்துவாராக. ஆமென்.